கோட் நல்லா தான் ப்ரோ இருக்குது. பிரபுதேவா எல்லாரும் பிரபுதேவா, விஜய் அப்புறம் பிரசாந்த்லாம் இருக்கார். எல்லாமே காம்போ நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று பிரசாந்த் பயங்கரமாக இருப்பா போல். அது அவர் ஆக்டிங்கே வேறு லெவலு அப்படி தான் இருக்கும். அதனால் பிரசாந்துக்கோசம் படம் பார்க்கலாம். அதுக்கோசம் நான் அதுக்கோசம் தான் பார்ப்பேன். ஆனால் போஸ்டர் பயங்கரமாக இருக்குது. போஸ்டர் வந்து எக்ஸ்பாண்டபிள்ஸ் மாதிரி இருக்குது. எக்ஸ்பாண்டபிள்ஸ் ஈக்குவல் இருந்ததுன்னா வேறு மாதிரி சத்தியமாக எனக்கு ஒருத்தர் எக்ஸ்பாண்டபிள்ஸை நான் கம்பேர் பண்ணுறேன். எக்ஸ்பாண்டபிள்ஸ் மாதிரி இருந்ததுன்னா நாஸ்தியாக இருக்கும். படம் தரமாக இருக்கும். அதுவும் வெங்கட் பிரபுலாம் சாப்பிடுவா போல. பிரசாந்தெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். அவருக்கோசரமே போனாலும் போவேன். மேபி அவர் படத்துலலாம் அவர்லாம் அவ்வளோ ஆக்டிங் பார்த்தோம். இப்போது தளபதி கூடயே நடிக்கிற அப்படின்னா அவர் பார்க்கலாம். நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தான். சூப்பராக இருந்தது. கெத்து விஜய் வேறு லெவலில் பண்ணுவார். சும்மாவே தாறு மாதிரி பண்ணுவார். இது அட்டகாசமாக பண்ணுவார். அவர் ரசிகன் தான். நான் பேண்டெல்லாம் போட்டிருக்கேன். வேற மாதிரி பிரசாந்த்லாம் சொல்லவே வேணாம். பிரபுதேவா டான்ஸ்னா அல்டிமேட்டு. ஐயாலாம் வேறு லெவலில் எதிர்பார்க்கலாங்க. வெங்கட் பிரபுலாம் இப்படி மங்காத்தா பார்த்தீங்கல்ல, அதேமாரி அதை விட எதிர்பார்க்குறோம். யுவன் சங்கராச்சே சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே போதை, எல்லாருக்குமே வேற மாதிரி சூப்பராக இருக்கும். நாங்கள் வெயிட்டிங். அவர் சொல்கிற மாரி ஐயா வெயிட்டிங். ஆக்சுவலாக கோட் வந்துட்டு எல்லாருமே முதல்லேருந்து எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். கோட்டுங்கிற நேமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி செகண்ட் லுக்கும் சரி ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் தேர்டாக ஒரு லுக் விட்டாங்க. பொங்கலுக்கு சான்ஸே இல்லை. 4 பேர் சேர்ந்து வர்றது அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு போஸ்டராக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. விஜய் சார் வந்து டபுள் கெட்டப்பில் இருந்தாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த தேர்டாக வந்து 4 பேரும் ஒரே டீம் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக வேறு மாதிரி இருப்போம். டிஃப்ரெண்ட் இதுலேருந்து வருவாங்கன்னு நினச்சேன். இது வந்து எல்லாருமே கன்று வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்காங்க. ஏதோ இருக்குது. டைம் ட்ராவல் பேஸ் பண்ணி தான் மூவி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். வெங்கட் பிரபு வந்துட்டு மாநாடுலேயே ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து பங்கம் பண்ணிட்டார். இது அவர் மினிலேருந்தே எதிர்பார்த்துட்டு இருந்தார். தளபதி எப்போ கையில் மாட்டுவார் அப்படின்னு. நல்லா தொக்கா மாட்டியிருக்காரு. வச்சு செஞ்சிருவார்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ படம் வந்து எப்போ வரோன்ற எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நம்ம இருக்கிறோம். ஸோ போஸ்டர் பார்க்கும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் மைண்டில் தோணுச்சு. இதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் வில் ஸ்மித் இது வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் ஆனால் யுவன் காம்போ, வெங்கட் பிரபு, ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபன் ஃபில்டு ஃபிலிமாக தான் இருக்கும். திருப்தியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வெரி நைஸ். வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த படம் வர்றதுக்காக. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. சூப்பர். விஜய் வந்து ஆல்மோஸ்ட் நான் அவரோட ஃபேனு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. போஸ்டரே வேறு லெவலில் இருக்குது. படம் நாங்கள் வேறு லெவலில் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வெங்கட் பிரபு எடுக்கிறதுனால கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கு. எப்பவுமே தளபதி மாஸ் தான். அவர் ஒரு மிலிட்ரி கெட்டப்பில் இருக்க, அதுவே எங்களுக்கு ஒரு புது இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதுவே பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக தளபதி வேறு லெவலில் வருவார். போஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீம் வந்து டைம் ட்ராவல்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. விஜயோட கெட்டப்பும் நல்லா இருந்துச்சு. தளபதியோட கெட்டப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீசையெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் 4 பேரோட லுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. போஸ்ட்டில் இருந்த அதே எக்ஸ்பெக்டேஷனோட படமும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரசாந்த் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப நல்லா நடிச்சு. 90s கிட்ஸ்லாம் ரொம்ப ஃபேவரேட் ஆக்டர். ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் தளபதி இருக்கான்றதுனால அவங்களோட ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் படம். அதுதான். பிரபுதேவாவுமே நல்ல ஆக்டர் தான். தளபதி இருக்கான்றதுக்காக ஃபுல்லாக அவரே ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து வெங்கட் பிரபு எடுத்தாருன்னா கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும். அவர் மங்காத்தாவே சாப்பிட்டா போல, எல்லாம் பயங்கரமாக சாப்பிடுவா போல. தரமாக இருக்கும் படம். டான்ஸும் அதேமாதிரி எங்கள் ஆள் பிச்சு உதருவா போல். அவர்லாம் வந்து வைப்பு தான். அவர் ஃபுல்லாக வைப்லேயே போய்டுவா போல். அதுவும் தளபதிக்கு தான் போடுவா போல் டைட்டாக. பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் என் தலைவன் எப்பவுமே கேப்டன் மில்லரு தனுஷ் தான். அவர் கதை வசம், அவரோட படம் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். நிறைய இருக்குது எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை விஜய் தான் பூர்த்தி பண்ணணும். பிரபுதேவா இருந்துச்சுனால டான்ஸுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் அது வேறு லெவலில் இருக்கும். அவரோட டான்ஸுனால வேறு ஒரு நாங்கள் இன்னும் வெரைட்டியாக எதிர்பார்ப்பேன். அது கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். அவர் எப்போவுமே சென்டிமெண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் சென்டிமெண்ட்லேயும் சரி, லவ்வும் சரி, இல்லை ஆக்ஷனாக வராரு. வேறு லெவலில் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். அவரெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவரெல்லாம் வேறு லெவலு. நம்ம எதிர்பார்க்குறத விட அதிகமாகவே கொடுப்பேன்னு எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க ஸ்கோர் பார்த்து. யுவன் தளபதி கடைசியாக ஒர்க் பண்ணது புதிய கீதை படத்தில். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் இப்போ தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வெங்கட் பிரபு படம்னாலே யுவன் கண்டிப்பாக நல்லா தான் போடுவார். ஸோ மியூசிக் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்.
கண்டிப்பாக. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு சாங் முடிஞ்சிருச்சுன்னே சொன்னாங்க முன்னாடியே. ஃபஸ்ட்டே சாங் தான் ஷூட் பண்ணதாக சொன்னாங்க. பிரபுதேவா சொன்னார். அதில் 4 பேருமே டான்ஸ் ஆடி இருக்கதாகவும் சொன்னாங்க. ஸோ எல்லாரோட லுக்குமே பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாக்லேட் பாய் வேறு அவர் முன்னாடியே. இப்போ ஒரு கம்பேக்காக இருக்கும் அவருக்கும். ஏன்னா அவரோட படம் கூட இப்போது வெயிட்டிங்கில் ரொம்ப நாளாக இருக்குது. ஒன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு கிரேஸ் ஏறிடும் அவர் மேலே. அதனால் ஒரு ஹோப் இருக்கும். ஆமாம், அவருமே வந்துட்டு ரொம்ப நாளாக தளபதி கூட சேரணும் அப்படிங்கிறது தான் வெயிட்டிங்கில் இருந்தார். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடியோ லஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ கூட எல்லாம் ரியாக்ஷன்லேயே கேட்டப்போ அவர் செய்கிலே செஞ்சுட்டாரு, தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான். நடுவில் நிறைய படங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலை, நிறைய படங்கள் பண்ணலை அவர். கண்டிப்பாக இதில் அவருக்கு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஆமாம், பிரபுதேவா அஜ்மல் எனக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா இவங்க காம்பினேஷனை விட அஜ்மலும் உள்ளே இருக்கிறாரு. அவரோட லுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ரா இல்லை சிபிஐ இல்லை ஆர்மி அது மாதிரி ரிலேட்டடாக தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வில் ஸ்மித்தோட ஒரு படம் வந்திருக்கு, வின்னர் மேனும் ஏதோ ஒரு வந்திருக்கு அது ரிலேட்டடாக. ஸோ அதோடைய தழுவலாக இருக்குமோ அப்படின்ற ஆவல் எனக்கு இருக்குது. பயங்கர எதிர்பார்ப்பு தாங்க. தளபதி இருக்காருனாலே எதிர்பார்க்காம எப்படி இருக்க முடியும்? அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் அது ட்ரெண்ட் ஆகிடும், போக போக அதுவும் ட்ரெண்ட் ஆகிடும். கோட்னா இப்போ பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், அப்போ தான் கரெக்ட் ஆகிடும். அதுவும் இப்போ எப்படி பீஸ்ட்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ பீஸ்ட்னா அப்படியே ஃபுல்லாக அதுமாரி தான். இதுவாக நல்லா தான் இருக்கும். நானும் எங்கள் அண்ணனும் வந்தோம் நைட்டு. படம் அவ்வளோ ஒரு சூப்பர் படம். 2 பேருமே வந்தோம், என்ஜாய் பண்ணோம். எல்லாமே என் மச்சானை கேளுங்க, அருமையாக இருந்தது.